குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே அதை கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் அனைத்தும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படி இருந்தும் இந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவுடைய கொள்கைகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்படும் என்று அவர்கள் தேர்தல் காலங்கட்டிலே பேசினாங்க. அதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழுவை அமைச்சாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு விளைவுகளை பத்தி மத்திய அரசாங்கம் பேசணும். இது ஒரே சமயத்தில் நடக்கிறதுக்கு இப்ப எப்படி சாத்தியம்? இப்போ பாராளுமன்ற தேர்தல் கூட பாத்தீங்கன்னா ஒரே கட்டத்தில் நடத்துறது இல்லை. ஒரே மாநிலத்தில் கூட பாத்தீங்கன்னா அவர்கள் 7 கட்டங்கள் 8 கட்டங்களாக தேர்தல் நடத்துறதை பார்த்தோம். அப்போ ஒரு தேர்தலையே நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது இந்தியா முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் உட்பட அனைத்து மாநில சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலை நம்ம 100 நாட்களுக்குள் நடத்தி விடுவோம், ஒரே கட்டமாக நடத்தி விடுவோம் என்பது ஒரு எளிதான காரியம் இல்லை. ஏன்னா கடந்த காலங்கள்ல அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அந்த மக்கள் தொகை, வாக்காளர்கள் அடிப்படை, பல்வேறு சிக்கல்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு எளிதான காரியம் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவதன் மூலமாக அவர்கள் திட்டமிட்டு பல்வேறு அவர்களுக்கு அனுகூலமான விஷயங்களை செய்ய முன் வர்றாங்க. இப்ப எப்படின்னா இதுல இருக்கின்ற சிரமங்கள், இப்போ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு பரிந்துரை செஞ்சது ஒரு பக்கம். இன்னைக்கு மத்திய அமைச்சரவை என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனால் இதற்கான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். முதல்ல பாராளுமன்றம் வருகின்ற இப்போ டிசம்பர் 20ஆம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது இதற்கான விவாதம் நடத்தப்பட்டு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இது அவ்வளவு எளிதாக எதிர்கட்சிகள் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு விடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. காரணம், இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு பல்வேறு அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் மாற்றணும். அவ்வளவு எளிது கிடையாது. நீங்கள் இருக்கின்ற குழப்பங்கள், சந்தேகங்களை தீர்க்கணும். இப்போ உதாரணமா இப்ப தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதற்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, 2029 இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் தேர்தல் நடத்தப்படும் சொல்லும் பொழுது அப்ப தமிழ்நாட்டுல 2026க்கு அப்புறம் 3 வருட ஆட்சி தான் இருக்கும். அப்போ அந்த 3 வருட ஆட்சியோட மீண்டும் அந்த ஆட்சி கலைக்கப்படுமா என்கிற கேள்வி இருக்கு. இரண்டாவது, அல்லது இந்த தேர்தலே 2026 நடக்காமல் தொடர்ச்சியாக 2029 நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை என்றால் 2026 இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு அந்த 3 வருஷம் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப பல்வேறு மாநிலங்களில் இப்பொழுது தேர்தல் நடந்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் சொல்லப்போனா 2026, 27 தேர்தல் நடக்க இருக்கிறது. அப்ப இந்த சிக்கலை எப்படி சரி செய்ய போறாங்க, அது முக்கியமானது. இரண்டாவது, இப்ப நான் சொன்ன மாதிரி பல்வேறு அரசியல் சாசன சட்டங்களை மாத்தணும். இப்ப உதாரணமா 5 சட்டங்களை மாத்தணும்ன்றாங்க. பிரிவு 83, பிரிவு 85, அரசியல் சாசன சட்டம் பிரிவு 172, 174, 356 போன்ற சட்டங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். காரணம், இந்த சட்டமன்றம் கலைப்பது, ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவது, முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தல் நடத்துவது, இப்படி பல்வேறு சட்ட திருத்தங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இது தேவையா அப்படிங்கிற கேள்வியை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு இடைத்தேர்தலை கூட நம்ம ஒரே சமயத்துல ஒரே தேர்தலை நடத்த முடியல. இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்ம எத்தனை கட்டம் நடத்தணும்? 7 கட்டங்கள் நடத்தப்பட்டன. ஒரே மாநிலத்துல பல்வேறு கட்டங்கள். அதையே நம்ம இவ்வளவு கடினப்பட்டு நடத்தும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தும் போது இருக்கின்ற குழப்பங்களை எப்படி சரி செய்ய போறீங்க? என்ன காரணம் சொல்றீங்க? தேர்தல் செலவுகள் சொல்றீங்க. இது இந்த தேர்தல் செலவுகளை நீங்கள் அதுல கூட நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கல. எவ்வளவு தேர்தல் செலவு இதுவரைக்கும் தேர்தல் நடக்கும் போது நமக்கு தேவைப்படுது, இப்படி நடத்தினால் எவ்வளவு மிச்சமாகுங்கிற அந்த தெளிவு நமக்கு இன்னைக்கு இல்லை. அதனால இது ஒரு பக்க சார்பான ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. முக்கியமா எதிர்கட்சியோட குற்றச்சாட்டும் நான் சொல்கின்ற
அதை ஒட்டிய குற்றச்சாட்டு என்பது பல்வேறு சட்டமன்றங்களை இவர்கள் குடியரசு ஆட்சியை அமல்படுத்த நினைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல 2026 தேர்தலை நிப்பாட்டிட்டு அந்த 3 வருடம் குடியரசு ஆட்சியை கொண்டு வந்து 2029 ஒட்டுமொத்தமாக நீங்க தேர்தல் நடத்தினீங்கன்னா ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களும் எந்த பக்கம் நிற்கும்? அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. இவர்கள் நினைப்பதுதான், பாஜக ஆளாத மாநிலங்களில் குடியரசு ஆட்சியை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை கலைப்பது என்பது அதிகமா நடந்தது. அதாவது சட்டம் 356 பிரிவை பயன்படுத்தி பல்வேறு இடங்கள்ல ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்தாங்க. ஆனால் சமீப காலமாக அது கொண்டு வர முடியாது. காரணம், அது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில, இன்னும் சொல்ல போனா அந்த கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர் பொம்மை அவர்கள் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்பொழுதெல்லாம் ஒரு சட்டமன்றத்தில் அவர்கள் எளிதாக கலைக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டால் இந்த பிரிவு 356 கூட அவர்கள் திருத்த முடியும். திருத்தி இவர்கள் என்ன செய்ய போகிறார் என்றால், வருகின்ற 2029 வரை பல்வேறு பாஜக ஆளாத மாநிலங்களில் குடியரசு ஆட்சியை கொண்டு வருவதற்கான திட்டத்தை கொண்டு வர பார்க்கிறாங்க. இப்ப எதெல்லாம் இன்னைக்கு பாஜக ஆட்சி இல்ல, தமிழ்நாட்டுல கிடையாது, கேரளால இல்ல, கர்நாடகால இல்ல, தெலுங்கானால இல்ல, அதே போன்று இமாச்சல பிரதேசத்துல இல்ல, பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சி கிடையாது, எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற மேற்கு வங்காளத்தில். இந்த மாநிலங்களில் 2029 முன்பாகவே ஆட்சியை கலைத்து விட்டு குடியரசு ஆட்சியை கொண்டு வந்து நேரடியாக ஒன்றிய அரசு ஆட்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாக 2029 அவர்கள் பெரும்பான்மை ஆட்சி இங்க பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் திட்டமே பாராளுமன்றத்திலும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் இதுதான் வாய்ப்பு நினைக்கிறாங்க. அதை ஒட்டித்தான் அவர்கள் இந்த யுக்தியை கையாளுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இதுதான் காரணம். இதற்கு அவ்வளவு எளிதாக பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகள் ஒத்து போக மாட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு பீகார் முதலமைச்சராக இருக்கின்ற நிதிஷ்குமார் எப்படி ஒத்துழைப்பாருன்னு எனக்கு தெரியல. அதே போன்று ஆந்திரா முதலமைச்சராக இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு எப்படி ஒத்துழைப்பாருன்னு தெரியல. காரணம், இது அவர்களுக்கும் பாதிக்கும், அவர்களுடைய மாநிலத்துக்கும் பாதிக்கும். அப்ப இவர்கள் இப்போ அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காரணம், அவர்களுடைய அமைச்சரவை ஏற்கனவே அவர்கள் எடுத்த முடிவு. அதன் அடிப்படையில் தான் ராம்நாத் கோவிந்துடைய தலைமையில அவர்கள் இந்த ஒரு குழுவை போட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் கொண்டு வந்த இந்த அறிக்கையை வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல விவாதிக்க போறாங்க. அந்த விவாதத்துல நமக்கு உண்மைத்தன்மை வெளிப்பட்டுரும். ஏன்னா பல்வேறு கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்பாங்க. இது வெறும் எப்படி நடப்பாங்கன்னா, இந்த சட்டத்தை கூட எதிர்கட்சிகள் வாயை மூடும் விதமாக எதிர்கட்சிகளை வெளிநடப்பு செய்ய வைத்து இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த சட்டத்தை விவாதமாக்கணும் முதல்ல. இப்ப விவாதமாக்கும் பொழுது கண்டிப்பாக எதிர்கட்சிகளை டென்ஷன் படுத்துவாங்க. அவர்கள் கூக்குரல் இட்டு அல்லது வெளிநடப்பு செய்கின்ற ஒரு வேலையை செய்து அதன் மூலமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு திட்டம். ஆனால் இதற்கு அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி ஒத்துழைக்க போகின்றன முக்கியம். ஏன்னா அதுதான் இப்ப எதிர்பார்க்கின்ற ஒரு கேள்வி. ஏன்னால் அது அவர்களுக்கும் பாதிக்கும். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் இது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்பதுதான் என்னுடைய பதில். ஜெகதீப் தன்கர், ராஜ்யசபா தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது கடந்த 72 ஆண்டுகளில் சுதந்திர இந்தியாவுல முதன்முறையாக ஒரு துணை ஜனாதிபதி மேல, அதாவது மாநிலங்களவை மக்களவை இருக்குது பாத்தீங்களா, அந்த மாநிலங்களவையிலுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்திய துணை ஜனாதிபதி தான். அவர்தான் அந்த அவையுடைய தலைவர். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய இப்பொழுது ஜெகதீப் தங்கர் மேல எதிர்கட்சிகள் இப்படி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு துரதிர்ஷ்டவசமானதுதான். காரணம், இதுவரை இந்திய வரலாற்றுல ஒரு துணை ஜனாதிபதி மேல அவரை நீக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் லோக்சபால கொண்டு வந்திருக்காங்க, பாராளுமன்றத்துல, அதாவது மக்களவையில கொண்டு வந்த வரலாறு இருக்கிறது. கடந்த காலங்கள்ல 1954 கொண்டு வந்தாங்க, 66 சொல்ல போனா 1987 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பால்ராம் ஜாக்கர் அவர் மேல கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனால் ராஜ்யசபால, மாநிலங்களவையில
இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. காரணம், பொதுவாக இப்போ மக்களவையில ஒரு சபாநாயகராக வரக்கூடியவர் ஒரு அந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருப்பார். ஆனால் ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் பொதுவானவராக இருக்க வேண்டும். அவர் எல்லோருக்கும் பொதுவானவராக தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய தங்கர் அவர்கள், அவருடைய நடவடிக்கை, அவர் முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஆளாக, அவருடைய சார்புடையவராக நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது. உதாரணமா இப்ப சமீபத்துல கூட இப்ப இந்த அதானி மேட்டர் நடந்துச்சுல, அதானி முறைகேடு, அமெரிக்கால அதானியை பத்தி பேசின விஷயத்தை பாராளுமன்றத்துல எதிர்கட்சி எம்பிக்கள் எழுப்பினாங்க. மாநிலங்களவையில் எதிர்கட்சி எம்பிக்கள், குறிப்பா சொல்ல போனா காங்கிரஸ் எம்பிக்கள் இதை பற்றி ஒரு பெரிய விவாதத்தை கொண்டு வந்த பொழுது அதற்கு அனுமதியை மறுத்தவர் இந்த தங்கர் அவர்கள். இது ஒரு முக்கியமானது. அதே நேரத்துல பாஜகவை சார்ந்தவர்கள் அமெரிக்காவுடைய தொழிலதிபராக இருந்த ஜார்ஜ் சோரஸ் ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் காங்கிரஸுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கொண்டு வந்த போது அனுமதி கொடுத்தார். இப்ப இப்படி அவர் ஒரு பாஜக சார்புடையவராக நடந்து கொள்கிறார் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் மேல எதிர்கட்சிகள் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. இது பொதுவாக நடந்ததில்லை. பொதுவாக ராஜ்யசபால, ஏன்னா பாராளுமன்றத்தில் இப்ப மக்களவை போன்று மாநிலங்களவையில் இருக்கின்ற ஒரு நிகழ்வு என்பது ஒரு பெரிய பக்க சார்பு இருக்காது. ஏன்னால் ராஜ்யசபா எம்பிக்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சார்ந்து மிக ஆக்ரோஷமாக பேச மாட்டார்கள். ஒரு நியாயமாக ஜனநாயக ரீதியில தான் அங்க உரையாடல்கள் நடக்கும். லோக்சபால மாதிரி இருக்காது. ஆனால் இங்கு முழுக்க முழுக்க ராஜ்யசபாவில் இப்பொழுது தங்கர் அவர்கள் பாஜகவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக பேசுகிறார், அது மாதிரி நடந்து கொள்கிறார் குற்றச்சாட்டு. இப்ப இது எப்படி சாத்தியம்? இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, இப்போ ராஜ்யசபால இது கிட்டத்தட்ட 244 எம்பிக்கள் இருக்கதா சொல்றாங்க. இப்போ அது ஒரு 20 எம்பிக்கள் ஷார்டேஜ் இருக்கு. இப்போ பாஜக 121 எம்பிக்கள் இருக்காங்க, எதிர்கட்சிகள் ஒரு 86 பேர் இருக்காங்க. மேலும் பாஜக காங்கிரஸை சாராத ஒரு 24 எம்பி இருக்காங்க, அதுவும் இருக்காங்க. 2 கட்சிக்கும் சாராத இருக்காங்க. இப்ப இவர்கள் எல்லாம் எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னால் இப்பொழுது கிட்டத்தட்ட 60 எம்பிக்கள் கையெழுத்து போட்டுதான் அந்த ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவருக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க, இவரை நீக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப இது நீக்க முடியுமா முடியாதாங்கிறது வேற. ஆனால் ஒரு எதிர்கட்சிகள் சேர்ந்து மாநிலங்களவையுடைய தலைவர் மேல இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானகரமான ஒரு செயல் தான் பார்க்கணும். பாஜக இதை பார்க்கணும். இதை இப்ப எந்த ஒரு துணை ஜனாதிபதி மேலையும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படல, இப்படி ஒரு தீர்மான கடிதம் கொடுக்கப்படல. இன்னைக்கு கொடுத்திருக்காங்க, அதுவும் வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பேசப்படும். இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, இது எப்படி கொண்டு வர முடியும் இது ஒரு அப்படிங்கிறதா? நிச்சயமா அரசியல் சாசனத்துல இருக்கு. அரசியல் சாசனத்துல பிரிவு 67B அந்த பிரிவு ஒரு மாநிலங்களவையில் இருக்கின்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மையா உறுப்பினர்களோ அல்லது அதிகபட்ச உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அவரை பதவி நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. ஆனால் அந்த சட்டம் எப்படி இப்ப மெஜாரிட்டி கிடைக்க போகுது, எப்படி நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள் இது ஆதரவு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனால் இது வரலாற்றிலே இல்லாம இப்படி ஒரு துணை ஜனாதிபதி மேல நீக்கணும் என்பது ஒரு அவமானகரமான செயலாக பார்க்கணும். இதை கண்டிப்பாக ஒரு ஜனநாயகத்துல இது ஒரு கருப்பு தினமாகத்தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் பார்க்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். இந்தியா கூட்டணி சரியாக செயல்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நான் அந்த கூட்டணி தலைமை ஏற்க தயார், ஆதரவுலாம் தாங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான 4 தலைவர்கள் நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்கிறதா தகவல். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2024 பாராளுமன்ற தேர்தலிலே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி உடைஞ்சிரும், இந்தியா கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்னு தான் பாஜக பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லோருமே ஒரே கொள்கையில் இருப்பவர்கள் அல்ல. ஏன்னால் மாநில கட்சிகள் இப்ப இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்குது பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸ் தான். அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா கெஜ்ரிவாலுக்கு எதிராக இருப்பவர்கள் காங்கிரஸ் தான், பாஜகவை போன்றுதான். தமிழ்நாட்டுல மாதிரி காங்கிரசும் பாஜக திமுகவும் இருக்கின்ற மாதிரியான நிலைமை பல்வேறு மாநிலங்கள்ல கிடையாது. அது ஒன்று. பல்வேறு மாநிலங்களில் அவர்கள் எதிராகத்தான் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் கூட காங்கிரஸ் தனி, முலாயம் சிங் யாதவுடைய கட்சியான அந்த அகிலேஷ் யாதவ் கட்சி தனிதான். ஆனால் கொள்கை ரீதியாக பிரிந்திருந்தாலும் ஒற்றை கொள்கையில் ஒன்றாக இருந்தாங்க. பாஜகவை வீழ்த்த வேண்டும், ஒன்றிய அரசில் பாஜக வீழ்த்தப்பட்டு ஒரு பாஜக அல்லாத ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பது
ஒற்றை அந்த ஒரு அதுல எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைச்சாங்க. இருந்தாலும் கூட எல்லோருமே தனிப்பட்ட முறையில் அவர்கள் தனி தகுதி வாய்ந்த தலைவர்கள் தான். இப்ப மம்தா பானர்ஜியும் ஒரு தகுதி வாய்ந்த தலைவர் தான். எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்குள் இந்த நெருடல் இருக்கிறது என்பதை நம்ம பாக்குறோம். இப்ப கடந்த இந்த மாநிலங்கள் தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்களா? இப்போ மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் இருந்த நெருடல்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹரியானால தேர்தல் பட்டவர்த்தனமா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கணும், அங்க இப்போ ஆம் ஆத்மியை சேர்க்கல, பல்வேறு சிக்கல்லாம் இருந்ததை பாக்குறோம். டெல்லியில பட்டவர்த்தனமா நாங்கள் காங்கிரஸோட இல்ல, நாங்க தனியா இருக்கோம்னு சொன்னது. மம்தா பானர்ஜி இதை என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸுக்கு இதை ஒன்றிணைக்கக்கூடிய சக்தி குறைவாக இருப்பதாக பார்க்கிறாங்க. அதை ஒரு தனியான லீடர் கொண்டு வரணும், காங்கிரஸ் மட்டுமே இதை செய்ய முடியாது, அதற்கு தகுதியானவராக மம்தா பானர்ஜி தான் இருப்பதாக நினைக்கிறாங்க. இது எல்லாமே என்னன்னா அவர்களுக்குள் இருக்கின்ற இந்த குறைபாடு தான். அந்த குறைபாடு தான் பாஜகவுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட இந்த இப்ப ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா வெற்றி பெறாங்க, ஆனால் மகாராஷ்டிரால தோத்து போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல காங்கிரஸும் கூட்டணியும் வெற்றி பெறாங்க, இங்க இதுல ஹரியானால தோற்று போறாங்க. இப்ப இந்த குழப்பங்கள் இதெல்லாம் எப்படி என்ன ஏற்பட்டதுன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாமே காரணம் இந்த கூட்டணி கணக்கு, தலைமைக்கு இருக்கின்ற காங்கிரஸுக்கு இருக்கின்ற தொய்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப மேற்கு வங்காள தேர்தல் வரப்போகுது. மேற்கு வங்காள தேர்தலில் காங்கிரஸும் மம்தாவும் ஒன்னா நிப்பாங்களா, தனியா நிப்பாங்களாங்கிறதே ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. இப்ப இந்த குழப்பம் இருக்கு. இந்த குழப்பம் ஏன் இருக்கிறது என்றால், இவர்கள் இந்தியா முழுவதும் ஒரே கொள்கையோடு மாநில கட்சிகள் இல்ல, இதெல்லாம் மாநில கட்சிகள் தான். அப்ப அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கேள்வி எழுகிறது. இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இனி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம ஒத்துமையா இருந்துக்கிடுவோம், மாநிலங்கள் தேர்தலில் நம்ம எப்பவும் போல இருக்கலாம்ங்கிற எண்ணத்துக்கு கூட வர்றாங்க. ஏன்னா இப்ப கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதாவது ஒரு முக்கியமான கட்சிகள், எதிரெதிர் கட்சிகளா இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இது எல்லா இடத்துலயும் நம்ம மாநில சட்டமன்ற தேர்தல்களில் இதை பொருத்தி பார்க்க கூடாது அப்படிங்கிறது அவங்க பார்வை. ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அடிப்படை வந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்கிற கேள்வி இருக்கு. இப்ப பாஜக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தது கூட இந்த இந்தியா கூட்டணிக்கு உடைவதற்கு காரணமாக அமைந்துவிடுங்கிற ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா இப்ப பாராளுமன்ற தேர்தலில் ஒன்னா சேர்வது எளிது, மாநிலங்கள் தேர்தலில் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்ப உதாரணமா கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் சட்டமன்ற தேர்தலில் எதிரெதிராக இருக்கக்கூடிய கட்சிகள், அங்க பாராளுமன்ற தேர்தல் ஒரே நாள்ல வந்துச்சுன்னா அவர்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்க? எப்படி ஒத்துமையா இருக்க முடியும்? இப்படி சிக்கல்லாம் இருக்கு. இப்ப இது மாதிரியான விஷயங்களில் இந்த இந்தியா கூட்டணி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் உடைந்து விடும் என்கிற கணக்கை பாஜக போடுகிறது நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல இதை ஒருங்கிணைக்கிற வேலையை காங்கிரஸ் சரியா செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஹரியானாவில ஒருங்கிணைக்கல, மகாராஷ்டிரால இன்னும் ஒருங்கிணைப்பு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு கூட்டணி கணக்கு. இதை வைத்துத்தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற பல்வேறு தலைவர்கள், மம்தா பானர்ஜி போன்றவர்கள், நாங்கள் இது தலைமையேற்றால் இது சரி பண்ணுவோம்னு சொல்றாங்க. இதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதற்கு முன்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய நிலவரம் இந்த வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வெற்றி பெறுமா, அது சட்டமாகுமா என்கிறதை பொறுத்துத்தான் இதற்கான விடைகள் நமக்கு தெரியும் நான் பார்க்கிறேன். ராஜ்யசபா தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார். அவர் அவையை சரியாக நடத்தலை, அவை எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சரியான ஒரு நேரம் ஒதுக்கலை, அவங்க சொல்கிறத கேட்கல அப்படிங்கிறதுனால அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறாங்க. இது இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இதே மக்களவையில் நடந்திருக்கு, மாநிலங்களவையில் இப்போ தான் நடக்குது. ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் சபையை சரியாக வழிநடத்தி மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர், இவர் பாஜகவுக்கு துணை போகிற வகையில் நடந்துகிறார் என்பது தான் குற்றச்சாட்டு. அதனால தான் இந்த மாதிரி அவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி அதை சட்டமாக கொண்டாடுறாங்க, இந்த கூட்டத்தொடரில் எப்படி நிறைவேற்றுறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இது நடைமுறையில் மிகப்பெரிய சிக்கல் வரும். அது அதுக்கான வழிமுறைகள்லாம் இங்கே இல்லை, அந்த சிக்கலை தீர்க்கிறதுனால முடியாது, பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்த கட்டமாக பாஜக இதை எப்படி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு. ஆனால் இது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு அடித்து சொல்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். மம்தாவை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பு சரியாக இல்லை இப்போ இருக்கிற தலைமையில் இந்தியா கூட்டணி, அதை நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க மேலேயும் ஒரு கேள்வி வருது,
நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே காங்கிரஸ் அப்படி இருந்தால் எது எப்படி இருந்தாலும் பாஜக வீழ்த்துறது தான் ஒரே நோக்கம் அப்படின்னு இந்தியா கூட்டணி இருக்கிறப்ப நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்திச்சிருக்கணும். அப்போ தேர்தலை சந்திக்காமல் இப்போ வந்து தலைவராக இருக்கிறதுன்னு வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே எழுது. பொறுத்து பார்ப்போம் அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.